ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாமியாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு என்னோடய பிறந்தநாள். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான் நான் பிறந்தேன். அதனால் நாளைக்கு என்னோடய பிறந்தநாள். எனக்கு கல்யாணம் ஆகி 1983 ஆச்சு. இப்போ 2023 வரைக்கும் எங்கள் மாமியார் இருந்தா. 95 இயர்ஸ் வரைக்கும் எங்கள் மாமியார் இருந்தா. எங்கள் மாமியார் ஒரு நாள் கூட ஒரு வருஷம் கூட என்னோடய பர்த்டேயை மறந்தது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் கொடுத்துட்டே இருப்பாள். என்னை பார்க்க முடியலன்னா கூட எங்கள் நாத்தனார்ட்டியோ இல்லை யார் மூலமாவது அவளுக்கு கொடுத்து விட்றி அப்படின்னு சொல்லி அனுப்புவாள். ஸோ இந்த வருஷம் நான் எங்கள் மாமியார் கிட்டே என்னால் என்ன சொல்கிறது, அதை நான் நினச்சின்னு இருக்கேன். நாளைக்கு இருந்தால் அம்மா நம்மளை ப்ளஸ் பண்ணுவோம். இப்பயும் ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருப்பாள். எல்லாம் செஞ்சுன்னு தான் இருப்பாள். இருந்தாலும் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசங்கடம் இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு 95 வயசில் தான் நல்லா தீர்காயுசோடு தான் போனாள். ஆனால் ரொம்ப ஆசைப்படுவாள் எல்லார் மேலேயும். சின்னவாளுக்கு தகுந்தபடி சின்னவாளாக மாறிடுவா, பெரியவாளுக்கு தகுந்தபடி பெரியவாளாக மாறிடுவா. இந்த 40 வருஷத்தில் எங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வந்தது கிடையாது. நான் அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் மாமியார் தான். நான் எப்படி இருந்தேனோ எனக்கு தெரியாது. பட் எங்கள் மாமியார் எதுவுமே சொன்னது கிடையாது, எதுவுமே இது பண்ணது கிடையாது. ரொம்ப நல்ல டைப் எங்கள் மாமியார். ஈவன் தோ அவர் புள்ள 2000லே போயிட்டார். ஆனால் கூட அதுக்கப்புறம் 23 அவர் போன பிறகு 23 வருஷமும் என்னோட எங்கள் ஆத்காரை விட எங்கள் மாமியார் இருந்த வருஷம்தான் ஜாஸ்தி. ரொம்ப அன்பாக இருப்பாள். அதுக்கப்புறம் இல்லையே அப்படிங்கிற குறையெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை ரொம்ப அன்பாக பார்த்துப்பா, நன்னா பேசுவா, ஆதரவாக இருப்பாள். ரொம்ப நல்ல டைப் எங்கள் மாமியார். அது அந்த மாதிரி குணத்தில் நம்ம பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி எங்கள் மாமியார் மாதிரி குணம் உள்ளவா நான் ரொம்ப பார்த்தது கிடையாது. எல்லாரும் வேண்டிப்பா அடுத்த ஜென்மத்துலேயும் இவரே தான் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்னு. ஆனால் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்று. மாமியார் நிறையா கஷ்டப்பட்டுட்டா, எல்லாருமே பட்டுட்டோம். அடுத்த ஜென்மங்கிறது வேண்டாங்க தான் நம்ம விருப்பம். ஆனால் அப்படி ஒன்று இருந்தால் இந்த மாமியாரே எனக்கு மாமியாரே வரணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். இவா தான் எங்கள் மாமியார், பங்கஜம்னு பேர். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு நாளாவது இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு. அதை எங்கள் அம்மா நிறைவேற்றி கொடுத்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நம்ம பார்க்க போனோன்னா ரொம்ப ஆசையாக இது பண்ணுவாள். நான் ரொம்ப நகை பிடிக்கும், புடவை பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும் எங்கள் மாமியாருக்கு. என்னடி போட்டுன்னு வந்திருக்க அப்படின்னு கழுத்தை பாப்பா, கையை பாப்பா, புடவையை பாப்பா, எல்லாமே பாப்பா. அதனால எப்போ நாங்கள் எங்கள் மாமியாரை பார்க்க போனாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இதுவாக போவோம். ஸோ இப்போ ராத்திரி ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாருக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு தகுந்தபடி சின்ன குழந்தையாக பழகுவா, பெரியவாளுக்கு தகுந்தபடி அப்படி பழகுவா. ஸோ எந்த வித ஏஜில் உள்ளவாளுக்கும் எங்கள் மாமியாரை ரொம்ப பிடிக்கும். பூக்காரிலேருந்து வேலைக்காரிலேருந்து எல்லாருமே அம்மா ரொம்ப நல்லவங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படி தான் சொல்லுவாள். எங்கள் மாமியார்கிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்னென்னா, படிப்பாள். கல்கி, தேவன் அந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்கிறதுக்கு முடியாது, அவ்வளோ புக்ஸ் எல்லாம் படிப்பாள். எல்லாமே நிறையா படிப்பா. அதே மாதிரி இந்த 95 இயர்ஸ் வரைக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பா, கிரிக்கெட் பார்ப்பா. கிரிக்கெட்டில் எல்லாமே அத்துப்படி. கிரிக்கெட்டில் பேரம் பேத்தியெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா எங்கள் மாமியாரை கேட்டுப்பா. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட், எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு, நன்னா பாடுவா. ஸோ நான் நாளைக்கு என்னோடய பிறந்த நாள் போது நான் எங்கள் மாமியாரை நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் மாமியாருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்கிட்ட ரொம்ப எனக்கு சந்தர்ப்பம் அவ்வளவா அமைஞ்சதில்லை. நான் ஒன்றும் ரொம்ப எங்கள் மாமியாருக்கு செஞ்சதில்லை. ஆனால் கூட எங்கள் மாமியார் என்கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக இருப்பாள். இப்போ அது கொஞ்சம் குறையிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் பரவாயில்ல, ஏன்னா அவளோட இதையும் பார்க்கணும் இல்லையா. 95 இயர்ஸில் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் போய் சேர்ந்தா லாஸ்ட்டில். ஓகே, ஐ லவ் மை மாமியார் ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா.